ஹலோ கைஸ், இன்னைக்கு லவ் மேரேஜ் பற்றியும் அரேஞ்ச் மேரேஜ் பற்றியும் மக்களோட பொதுவான கருத்து என்னன்னு நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். லவ் மேரேஜும் அரேஞ்ச் மேரேஜை பற்றி உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க? லவ் மேரேஜ் எல்லாம் வேஸ்ட் இல்லை. நானே 6 வருஷம் லவ் பண்ணேன், போயிடுச்சு. எல்லாம் கேஸ்ட் தான் ப்ராப்ளம். இப்போ கூட பார்த்தீங்களா கவின் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாதி தான், வேற எதுவுமே இல்லை. பணம் இருந்தால் எல்லாம் பாசமும் கூடி வரும், சொந்த பந்தம் எல்லாமே. லவ்வரும் அப்படிதான், காதல் எல்லாமே சும்மா தான், பணமும் ஜாதி தான் பார்க்குறாங்க எல்லாமே. நீதி வேண்டும்னா அந்த கவினுக்கே இப்போ நீதி கிடைச்சா எல்லாம் போகலாம். ஒருத்தருக்கும் எல்லாருக்குமே எதுவுமே இல்லாமல் போகுது. என்ன நடக்குதா பார்க்கலாம். காதல் காதல் ஜாதியால மட்டும்தான் வெறுக்கப்படுதா? ஜாதியாலையும் பணத்தால மட்டும்தான் வருத்தப்படுது. பணம் இருந்தா எல்லாமே தேடி வரும். நீங்க அடுத்து காதல் திருமணம் பண்ணுவீங்களா? காதல் சொல்ற திருமணமே வேணான்ட்டு அன்பே சிவான்னு கம்மா விட்டு போயிட்டேன். காசி கூட போன தவிர பொண்ணை தேடி இனிமே நான் போகவே மாட்டேன். ஏன், எதனால? காதல் புனிதமானதுன்னு பல பேர் சொல்றாங்களே. பல விதமா சொல்றாங்க, நானும் நம்பிதான் காதல் பண்ணேன். 6 வருஷம் லவ் ப்ரோ. பாரு இப்பதான் தேடவே அடிச்சுன்னு வரேன். ஜோடி போட்டோ எடுத்து இப்ப சிவனா அன்பா மாத்தி எடுத்துன்னு வரேன். என்னால முடிஞ்சது என்னன்னா அது கேஸ்ட் ப்ராப்ளம் தான், என் லவ் ப்ராப்ளம். இப்போ நடந்தது கவினுக்கும் அதான் கேஸ்ட் ப்ராப்ளம் தான். ஜாதி மட்டும் தான், ஜாதி பணம் மட்டும் தான் காதலே பிரிக்குது. வேற எதுவுமே வந்து இந்த காதலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்ல. பொண்ணுங்களே சில பேர் நம்பவே முடியல மாட்டேங்குது. எல்லாம் எந்த பொண்ணு நம்புறதுனே தெரியல. ஆனா லவ் மேரேஜ் பத்தியும் அரேஞ்ச் மேரேஜ் பத்தியும் உங்களோட பொதுவான கருத்துக்கள் என்னென்ன? லவ் மேரேஜ் எப்படின்னா வீட்டுக்கு பிடிச்சி பண்ணாம இருக்கிறதா லவ் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் வீட்டுக்கு பிடிச்சி பண்ணணும், அவ்வளவுதான். இது உங்களோட கருத்து இவ்வளவுதான்? இவ்வளவுதானே. இப்போ வந்து எப்படி தெரியுங்களா, நம்ம அந்த ஒரு இதுல இருந்தோம்னா நம்மளுக்கு தெரியும் லவ் மேரேஜ் நல்லதா அரேஞ்ச் மேரேஜ் நல்லதான்னு. நம்ம லவ்வே பண்றது இல்லை, நம்ம டிரைவர் தான், லாரி டிரைவர்ஸ் தான். அதனால அவங்க வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம லவ் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ எப்படின்னு நம்மளுக்கு அது தெரியல. அந்த நம்மளோட கருத்து இவ்வளவுதான். காதலுக்கு வந்து பெற்றோரோட ஒத்துழைப்பு இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு above 50% இல்ல, 50% தான் இருக்கு. நீங்க வந்து கல்யாணம் பண்ணுவீங்கன்னா அது அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜ் இருக்குமா? அது வந்து அந்த ஒரு நிமிஷத்துல வர்றதுதான். அப்போ நம்ம ஒருத்தவங்களை பாக்குறோம், இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ண பாக்குறோம், அந்த பொண்ணு நம்ம லவ் பண்ணுன்னு தோணும். அப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அது அரேஞ்ச் மேரேஜ் தான் போய் முடியும். ஏன் காதல் வரலன்றீங்க? எதனால காதல் வரலன்றீங்க? காதல் ஒரு புனிதமானது, எல்லாருக்கும் வரக்கூடியது தானே. இப்போ புசுக்குன்னு வந்து போதே. அது எப்படி சொல்றீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம வந்து ஒருத்தங்களை நான் என்னோட லைஃப்ல நடந்தது நான் சொல்றேன். சொல்லுங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து லவ் பண்ணேன் ஒரு பிள்ளைய. லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு நான் டிரைவரா இருக்கேன், என்னை வேணான்ட்டுச்சு. ஏன்னு கேட்டேன், நீ படிச்சா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னுச்சு. நான் வந்து ஒரே வார்த்தை சொன்னேன், நம்மளுக்கு படிப்பு செட் ஆகாது, எனக்கு தொழில் டிரைவிங் எனக்கு பிடிச்சது, நான் அதனால அதுல போய் ஜாயின் ஆகிட்டேன். அதுல எப்படி நான் முன்னேறி வெளியே வரணும்? அந்த படிப்புங்கிறது ஒரு நாலேஜுக்கு தான். தொழில் வேற, படிப்பு வேற. தொழில்ல நம்ம வளர்ந்து மேல வரணும், படிப்புல வந்து மேல வளர்றது வந்து அவங்களோட திறமை. நான் தொழில மேல வந்துட்டு போயிறேன், அவ்வளவுதான் என்னோட கருத்து. அதனால அவங்க வேணான்னாங்க, உங்க லைஃப் நீங்க பாருங்க, என் லைஃப் நான் பாக்குறேன் அப்படின்னு நான் இருந்துட்டேன். அதாவது படிப்பா தொழிலான்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்க காதல் இல்லாம போச்சுன்னு இல்ல, நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணவும் தோணல. அதுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன் அது இதுன்னு அப்படியே பல கமிட்மெண்ட்ஸ் வந்து நாங்க அப்படியே லவ்வே அது வேணான்னு நான் ஒதுக்கிட்டேன். சரி, நன்றிண்ணா. லவ் மேரேஜ் பத்தி அரேஞ்ச் மேரேஜ் பத்தி உங்களோட கருத்து என்ன? லவ் மேரேஜ்லாம் வேஸ்ட் நானா எப்படிமா சொல்றேன். லவ்லாம் பண்ணா கடைசியில விட்டு தான் போறாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட பேசுறாங்க, நாளைக்கு ஒருத்தங்கிட்ட பேசுறாங்க. இன்ஸ்டால ஃபுல்லா இன்ஸ்டா தான் எல்லாமே. என்ன பண்றான், அரேஞ்ச் மேரேஜா பண்ணலாம். வீட்டுல பாக்குற பொண்ணு கல்யாணம் பண்ணாமா, என்ன பண்ணமோ வேலையை நோக்கணுமா, அதெல்லாம் வேலையை பாட்டு நம்ம இருக்க வேண்டியதான். அதான் வேலையை போயிட வேண்டியதான். இந்த காதல்ல ஜாதின்னு ஒண்ணு இருக்குன்றாங்களே, அது உண்மையா? அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாது. நம்ம வந்து இப்பதான் நம்ம வந்து இப்பதான் வந்து வரோம் புது இல்ல. நம்ம ஒண்ணா வளர்ந்தோமானா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அது வந்து தெரியல. ஜாதி அதெல்லாம் ஜாதிலாம் இருக்குதான் சொல்றாங்க நிறைய பேரு, அதுதான் தெரியலையா? காதல்ல பெத்தவங்களோட ஒப்பீனியன், அதாவது பெத்தவங்களோட அனுமதி தேவையா? அனுமதி எப்படி சொல்றதுன்னா, பாதி அவங்க சப்போர்ட் வந்து அதான் கரெக்டா இருக்குமே. ஆனா லவ் வேஸ்ட் தான். அரேஞ்ச் மேரேஜா பண்ணிடலாம். நானும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கலாம். லவ் பண்ணுவேன், தீனு போய் கொளுத்திட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிப்பேன். வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன். ஏமாத்தலாம் மாட்டேன் அந்த பொண்ணு. உண்மையா இருந்தனா உண்மையா இருப்பான்.
உண்மையா அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு உண்மையா இருக்க போறோம். எல்லாம் முக கஜா தட்டி விட போறோம். அவள்தான் வச்சு காத்து போச்சு புயல் அந்த மாதிரி போய் நேக வேண்டியதுதான். காதல் நல்லதுன்றீங்களா கெட்டதுன்றீங்களா? நல்லதும் ஒரு நல்லதும் இருக்குது, நல்லதுல ஒரு கெட்டதும் இருக்குது. அப்படிதானா? யாரு உண்மையா இருக்கிறாங்களோ ஒரு நல்லதும் வருது, நல்லதுல ஒரு கெட்டதும் வருது இல்ல. அப்படிதான் இப்ப மழை இப்ப வந்து எப்படி மேகம் எல்லாம் அப்படி ஈதி நாளைக்கு பார்த்தனா மழை வரும். அதே மாதிரிதான் வாழ்க்கையும். இன்னைக்கு வெயில் அடி, நாளைக்கு மழை வரும். நானும் அதான் கதையே. நீங்க காதலிச்சுக்கிறீங்களா? காதலிச்சேன், ஆனா விட்டு போயிட்டாங்க. அதுதானா காதலியா உங்களுக்கு நம்பிக்கையா போச்சுண்ணா. அடுத்த காதல் உருவாகுமா? அது உருவாகும், ஆனா இப்பெல்லாம் உருவாகாது, பொறுமையா உருவாகும். காதல் நல்லதா கெட்டதா? காதல் தெரிஞ்சு நல்லதுண்ணா. நல்லதுங்களா? பண்ணா நல்லது, ஆனா ஒழுங்கா நல்லா வரும். கரெக்டா பண்ணணும். பண்றோம் கரெக்டா இருந்தா வேலை கரெக்டா இருக்கும். என்ன முக